வணக்கம் மக்களே. கோலம் போடலாம் வாங்க. புது புது மாடலாக கோலம் போடலாம். ஆனால் நான் கோலம் போடுறப்ப என் பூனைக்குட்டி வந்து என்னை பண்ணுற பாடு இருக்குது பாருங்க. சும்மா சின்ன சின்ன வேலையெல்லாம் இல்லைங்க, பக்காவாக கரெக்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குதிக்கும் பாருங்க. அதில் டமார்னு பாருங்க வந்து என்னை அட்லி பண்ணிக்கிட்டு இருக்குது. என்னால் கரெக்டாக போடவே முடியல. இப்போ அதை மாற்றி போடுவோம் பாருங்க. மறுபடியும் அந்த மஞ்சள் கலர் வந்து மாற்றி போடுவேன்னா வந்து அழிச்சு விட்டுச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் தாங்கி தான் போகணும். இதை பார்த்திங்களா, மாற்றி போட்டேன். அந்த இதுவே அப்படியே சல்லுன்னு அரைச்சி விட்டுருச்சு. இந்த பக்கம் மறுபடியும் மாற்றி போட்டு விட்டேன். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கலரு கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கோலப்பொடி விலையும் ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் 10 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 4-5 நாளைக்கு போட்டுக்கலாம். சின்ன சின்ன கோலம் போட்டால் 4-5 நாளைக்கு போடலாம். ஒரு கலர், ஒரு 3 கலர் 10-30 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1 வீக் வரும் கரெக்டாக வீட்டு முன்னாடி போட்டுக்கிறதுக்கு. அந்த மாதிரி வாங்கி வச்சு போடுங்க, அழகாக இருக்கும். பாராட்டு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் கோலம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி அழகாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பாராட்டு கிடைக்கும். அந்த பாராட்டு கிடைக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. பரவாயில்ல, நம்மளும் சாதிச்சுக்கிறோம், ஒரு கோலம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். முடிஞ்சால் நீங்களும் பண்ணுங்கள். வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டாத்தே லக்ஷ்மி தேவி வரும் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா, திஷ்டி போகும். ஒவ்வொரு கோலம் போடலையும் நான் சொல்கிறேன், அந்த கோலத்தை பார்த்துட்டோன்னா டக்குன்னு போயிடும். அதே மாதிரி வெளியில் வந்து ஒரு மண்பானையோ இல்லை பித்தாளை சொம்போ அதில் வந்து தண்ணி வச்சு அதில் பூ போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுவும் கண் திஷ்டி போக்கும். அதில் லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்குது. அதுவும் பண்ணலாம். முதல்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க, இப்போ முடியல உடம்பு. என்ன பண்ணுறது, நமக்கு வயசாக அதுக்கு மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஆனால் ஒன்று, இந்த வயசுலேயும் 60 வயசுலேயும் இந்தளவுக்கு போடுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பார்த்தீங்களா, இந்த பக்கம் கொஞ்சம் கலைஞ்சி விட்டுருந்துச்சு. ஐயோ, இந்த பூனைக்குட்டியை வச்சுக்கிட்டனால முடியலைங்க. ஓடி கரெக்டாக இதை இப்போல்லாம் தூங்கிட்டு இருக்குது. இந்த கோலம் போடுறப்ப கரெக்டாக வந்து எல்லாம் ஓடி அது தூங்கிட்டு இருந்துச்சு. சரி தூங்குது, பரவாயில்ல, சீக்கிரம் போய் கோலம் போட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து போட்டால், நான் இப்படின்னு கோலப்பொடி கூட எடுத்துக்கு வைக்கலிங்க பக்கத்தில். அப்போவே வந்து ரெடி ஆகிடுச்செல்லாம். என்ன பண்ணிட்டு நான் வந்து ரெடியாகி ஒன்று வந்து மோளம் போட ஆரம்பிச்சு. அது சின்ன சின்ன டப்பாக மூடி அது இது போட்டு விடுவேன் விளையாடுறதுக்கு. பாருங்க கத்துது மறுபடியும். அங்கே ரெடி பிச்சு போடுவேன். குய்யான்ட்டு எங்கே போகலாம், ஊருக்கு போகலாமா? அச்சோ, சவுண்டு பார்த்திங்களா எப்படி ஒரே சவுண்டு தான். என்ன பண்ணுறது. கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். காலையிலே பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க. என்னடா டூப்புக்கு. பாய், வணக்கம்.